அசுரனின் பதுமையவள் 26. அழகி சிவாவிடம் அலைபேசி வாயிலாக நடந்த அத்தனையையும் கூறினாள். அதை உன்னிப்பாக கேட்டுக்கொண்ட சிவா, அனல்விழி எதுவோ பெருசா திட்டம் போடுறான், இனி நாம கவனமா இருக்கணும் என்றான். இப்போ அண்ணி என்று இழுத்தவளிடம், ஆம்பல் அவன் கூட தானே இருக்கா, அவள் பத்திரமாதான் இருப்பா. அவன் திட்டம் நமக்கு தெரியாமல் இருக்கதான் அவன் இது போல கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கான் என்றான் பல்லை கடித்தபடி. அப்போது அனல்விழியின் மகிழ்ந்து உள்ளே வருவதை பார்த்தவள், இதோ அண்ணன் வந்துட்டார் சிவா, நான் உங்களை பெறவ கூப்பிடுறேன் என்று கூறி இணைப்பை ரத்து செய்தாள். அவன் மகிழுந்தில் இருந்து இறங்கியதும் வேகமாக உள்ளே செல்லாமல் மகிழுந்தின் அந்த பக்கம் உள்ள கதவை ஆம்பலுக்காக திறந்து விட்டான். அதனுள் இருந்து இறங்கினாள் ஆம்பல். இதை ஏதோ அதிசயத்தை பார்ப்பது போல் பார்த்து வைத்தாள் அழகி. இது நிஜமாவே தன் அண்ணன்தானா என்று மறுபடியும் தன் கண்களை கசக்கி பார்த்தாள். இருவரும் சேர்ந்து உள்ளே வரும்போது சரியாக அவர்கள் முன்னே வந்து நின்றவள், இது என்ன அண்ணா புது நாடகம் என்றால் அவனின் முகத்தை பார்த்தபடி. முன்பு இதுபோல் எல்லாம் அனல்விழியிடம் அழகி பேசியது கிடையாது. அனல்விழி என்றாலே அவளுக்கு ஒருவித பயம் கலந்த மரியாதை இருக்கும். ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழ்தான். அழகியை ஏற இறங்க பார்த்தவன், உன் கேள்விக்கு பதில் சொல்லலும்னு எனக்கு அவசியம் இல்லை, என் பேச்ச மீறி நீயும் எனக்கும் வேண்டாம் என்றான் முகத்தில் அடித்ததை போல். அதில் அழகியின் இதயம் வெகுவாக காயப்பட்டது. அவளின் கண்களில் இருந்தும் சிறு துளி கண்ணீர் வெளியேறியது. அதை சிறிதும் கண்டு கொள்ளாதவன் ஒருவித அலட்சிய பார்வையுடன் உள்ளே சென்றான். இதை பார்த்த ஆம்பல் தான் மனது கேட்காமல், அழாத அழகி என்று அவளின் கண்களில் வரிந்த கண்ணீரை துடைத்து விட்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணி என்று கூறி சமாளித்தவள் ஆம்பலின் கையை வேகமாக பிடித்து இழுத்து கொண்டு தன் அறையை நோக்கி சென்றாள். அங்கு இருந்த இருக்கையில் ஆம்பலை அமர வைத்தவள், என்ன பிரச்சனை அண்ணி, நீங்க அண்ணன் கூட வர்றீங்க என்றாள் கேள்வியாக. தன் தலையை குனிந்து கொண்டவள், ஆமா நானும் அவரும் வெளியே போனோம் என்றாள் சாதாரண குரலில். பொய் சொல்லாதீங்க அண்ணி, நீங்க எப்படி அண்ணனுடன் சென்னீங்கன்னு நான் சிசிடிவி கேமரா மூலம் பார்த்துட்டேன், என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க அண்ணி என்றால் அழுத்தமான குரலில். அவர் விளையாட்டா செஞ்சத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அழகி, எனக்கு ஒன்றும் இல்லை, எங்களுக்கு நடுவில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிருச்சு, நீ எங்களை நினைச்சி கவலைப்படாத என்று கூறிவிட்டு அவள் வெளியே சென்றாள். அழகியின் அறைக்கு வெளியே ஆம்பலுக்காக காத்து கொண்டிருந்தவன் போல அவன் முன்னே வந்து நின்றவன், ஸ்டோர் ரூமில் இருக்கும் உன் பெட்டி படுக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நிலாவின் அறைக்கு பக்கத்து அறையில் வந்துரு, இனி உன் அறையும் அதுதான் என்று சொல்லிவிட்டு வேகமாக அடியேறி தன் அறைக்கு சென்றான் அனல்விழி. உள்ளே இருந்தபடியே இருவரையும் பார்த்து கொண்டு தான் இருந்தாள் அழகி. அனல்விழி சென்றதும் ஆம்பலின் அருகே வந்தவள், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்றாள் ஆம்பலை பார்த்து. இது உண்மைதான் அழகி, உன் அண்ணன் ரொம்ப மாறிட்டாரு என்றால் அவன் சென்ற இடத்தை பார்த்தவாறு. தன் கைகளை கட்டிக்கொண்டு ஆம்பலை பார்த்தவள், இந்த மாற்றம் எதனால் நிகழ்ந்துச்சு அண்ணி என்றால் கேள்வியாக. அதில் சிறிது தடுமாறிய ஆம்பல் பின் தன்னை நிலப்படுத்தி கொண்டு, என்னன்னு தெரியல அழகி, என்னை வெளியே அழைச்சிட்டு போய் என்கிட்ட மனசு விட்டு பேசினார், அதனால் வந்த மாற்றமாக இருக்கலாம் என்று சொல்லி சமாளித்தாள். மாற்றம் வந்தா நல்லதுதான் அண்ணி, ஆனா ஏன் உங்களை அவர் அறையில் தங்க வைக்கல, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரே அறையில் தானே இருக்கணும் என்றால் சந்தேக குரலில். ஆம், ஆனா எங்க வாழ்க்கை துவங்குவதற்கு எங்களுக்கு சில புரிதல் அவசியம், அதனால்தான் என்று இருத்தாள் ஆம்பல். ஒரே அறையில் இருந்தாலும் புரிந்து கொள்ளலாம் அண்ணி, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் புதியதாக அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சவங்க கிடையாதே, உங்களுக்குள்ள என்ன புரிதல் என்று அவள் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே மேலிருந்து ஆம்பல் என்று கத்தி அவளை அழைத்தான் அனல்விழி. இருவரது சம்பாஷணைகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பான் போல. அதனால் போனால் போகின்றது என்று ஆம்பலின் துணைக்கு வந்தான்.
அவர் கூப்பிடுறார் அழகி, நான் போயிட்டு வரேன் என்றவள் அங்கிருந்து நகன்றாள். செல்லும் ஆம்பலை புரியாமல் பார்த்த அழகி, இதுல ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு, அது என்னங்கிறத நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன் என்று நினைத்தவள் இங்கு நடந்ததை அலைபேசி மூலம் சிவாவிற்கு சொல்ல ஆரம்பித்தாள். ஆம்பலின் வாழ்க்கைக்காக போராடுபவளுக்கு தன் வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பது அப்போது தெரிந்திருக்கவில்லை. ஆம், அழகியின் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு செல்ல போகின்றது. அதற்கு சிவாவின் தந்தை விஸ்வநாதமூர்த்தி அஸ்திவாரம் அமைத்து விட்டார். காலம் எவ்வாறு ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை ஒளித்து வைத்திருக்கின்றதோ அதே போலவேதான் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கு பின்பும் சில துன்பங்களை மறைத்து வைத்திருக்கும். மேலே அவனது அனல்விழியின் அறைக்கு வந்த ஆம்பல் அனல்விழியை தேடினாள். அவளின் பின்னால் வந்து நின்றவள், குட் மூவ் என்றான் மெல்லிய குரலில். திடீரென்று தன் பின்னால் கேட்ட குரலில் சிறிது அதிர்ந்தவள் திரும்பி அனல்விழியின் முகத்தை ஏறிட்டாள். அவளை அலட்சியமாக பார்த்தவன், நான் சொன்னது போலவே செஞ்சிட்ட போல என்று கேட்டான். அதற்கு தன் தலையை மேலும் கீழுமாக ஆட்டியவள், என்ன நீங்க முழுசா நம்பலாம் விழி என்றாள். உன்னை நான் நம்பினால் என்ன ஆவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆம்பல், அதனால எக்காரணம் கொண்டு உன்னை மட்டும் நான் நம்பவே மாட்டேன் என்றவன் சில காகிதங்களை அவள் முகத்தில் விசிறி அடித்தான். ஆம்பல் எதிர்பார்ப்பதற்குள் அவள் முகத்தில் பட்டு விழுந்தன அந்த காகிதங்கள். கொஞ்சமும் அவமானம் பார்க்காமல் அதை குனிந்து எடுக்க ஆரம்பித்தாள். அதனை எடுத்து கொண்டிருந்த ஆம்பலை கண்களில் கோபம் பொங்க பார்த்தவன், என்ன இதெல்லாம், இந்த வேலையை தான் நிலாவுக்கு தானே கொடுத்தேன், ஆனா நீ என்று சொல்லி நிறுத்தியவன் அவளின் முடியை பிடித்து மேலே எழுப்பினான். அதனால் உண்டான வலியில் ஆம்பல் கதறி துடித்தாள். வலிக்குது விழி, ப்ளீஸ் விடுங்க என்று அவனிடம் கெஞ்சினாள். அதற்கு சிறிதும் அசராதவன் அவள் கைகளில் இருந்த காகிதத்தை வெடுக்கென்று பிடுங்கி, இந்த டெண்டரை செய்தது நீதானே என்று கத்தினான். தன் கைகளில் இன்னும் அழுத்தத்தை கூட்டி அவள் முடியை ஆவேசமாக பிடித்து இழுத்தான். வலி தாங்க முடியாமல் அழுதவள், ப்ளீஸ் முடியல விழி, என விட்டு விடுங்க என்று கதறினாள். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல் என்றவன் பிடி மேலும் இறுக்கமானது. நான் தான் அதை செஞ்சேன் விழி, அதுவும் நீங்க சொல்லித்தான் செஞ்சேன் என்றதும் அவளை இழுத்து சுவரில் தள்ளினாள். சுவரில் சென்று மோதியவள் நெற்றியில் பலமாக அடிபட்டது. அடிப்பட்ட தன் நெற்றியை தன் ஒரு கையால் தடவியவள், நீங்க சொன்னதாத்தான் நிலா என்கிட்ட சில கோப்புகளை தந்தா, இதில் என்ன தவறு இருக்கு விதி என்று கேட்டவளுக்கு வெளியே காயத்தால் இருக்கும் வலியை விட மனதால் ஏற்பட்ட வலிதான் அவளை துடிக்க செய்தது. நிலா ஒரு முட்டாள் என்று தன் பற்களுக்குள் அவள் பெயரை முணங்கியவன் ஆம்பலை பார்த்து, உனக்கு அறிவில்லை, உன்கிட்ட நான் எப்படி இப்படி ஒரு வேலையை கொடுப்பேன், நீயே டெண்டர் செஞ்சு நீயே அதை மூர்த்தி நிறுவனத்துக்கு சொல்லுவ என்றதும் வேகமாக அவனின் முன்னால் வந்து நின்றவள், நான் அது போல எப்பவும் செய்ய மாட்டேன் விழி, இனி மூர்த்தி நிறுவனத்திற்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்றால் உறுதியாக. டெல்லியில் இருக்கும்போது நீ செஞ்சதை நான் மறக்க மாட்டேன் என்றான் அவளை முறைத்தபடி. அது என் அறியாமையால் நிகழ்ந்தது விழி, அதுவும் அப்போது எனக்கு அவ்வளவு பக்குவம் போதாது. அன்று என் அண்ணன் சிந்திய கண்ணீரை பார்த்து ரொம்ப நம்பி குழந்தைத்தனமாக நடந்துக்கிட்டேன் என்று சொல்லி தலை குனிந்தாள். அதில் சிரித்தவன், குழந்தைத்தனமாக நடக்கிறவள் தான் அன்று என்னுடன் திருமணம் ஆகாமலேயே மனைவியா வாழ்ந்தியா என்றான். அவன் பேச்சில் ஏகத்திற்கும் நக்கல் வழிந்தது. அதையெல்லாம் ஆம்பலால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மேலும் ஏதோ தகாத வார்த்தைகள் பேச அதற்கு மேல் பொறுக்காத ஆம்பல் தன் இரு கைகள் கொண்டும் தன் காதுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அதை பார்த்து அவளின் காதுகளில் இருந்த கைகளை வெடுக்கென்று எடுத்து விட்டவன், இப்போ என் பேச்ச உன் காது கேட்க கூசுதா? நான் ஒன்றும் புதுசாக சொல்லலையே, நீ நடந்து கொண்டதை வச்சுதானே சொல்கிறேன் என்று அவன் சொல்லிக்கொண்டே அவள் தயார் செய்த டெண்டர் காகிதத்துக்கு நெருப்பு வைத்தான். அந்த நெருப்பு ஆம்பலின் கண்களுக்கு முன்னே எரிந்து சாம்பலானது. அப்போது நிலா திடீரென்று அனல்விழி அறைக்குள் நுழைந்தாள்.
அவளது முகத்தில் ஆம்பலை பார்த்ததும் ஒருவித ஏளனம் தோன்றியது. அனல்விழி அருகே வந்து அவனை பக்கவாட்டாக அணைத்து கொண்டவள் ஆம்பலை பார்த்து, இப்பதான் மாமா உன்னை பத்தின விஷயம் அனைத்தையும் என்கிட்ட சொன்னார். போனால் போகுதுன்னு உன்னை எங்க வீட்டில் இருக்க வைக்க சம்மதிக்கிறேன். ஆனா நாங்க வாழும் வாழ்க்கையை பார்த்து தயவு செஞ்சு வயிறு எரிஞ்சிடாத என்று கூறிக்கொண்டே அனல்விழியின் முகத்தை தன் முகத்திற்கு நேராக திருப்பி அவன் இதழ்களில் அழுத்தமாக தன் இதழை பதித்தாள். நிலாவின் இந்த செயலை ஆம்பல் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அனல்விழி கூட எதிர்பார்க்கவில்லை. இதை பார்த்து ஆம்பலின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவள் கண்களில் அவளை அறியாமலேயே கண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது.